பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. -4 3 2, -3. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். -4, 3. அதுல வந்து முதல்ல இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய். எக்ஸ் ஒய் அப்படி சொல்றாங்களா, அதனால இது எக்ஸ் இது ஒய். அதே மாதிரி இது எக்ஸ் இது ஒய். ரெண்டு எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ இருக்கிறது x1 y1, ரெண்டாவது இருக்குது x2 y2. 1 2 அப்படியே நீங்க எழுதிடுறீங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன ஃபார்முலா நம்மளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியலைங்கிறப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை பொறுத்தளவு என்னன்னா, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது a² + b² = c². அதுதான் இப்போ அந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம இதை போட போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது x1 y1 x2 y2 இதை வச்சு அதுக்கான ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா ரூட், ஏன்னா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் x1 x2 இதுல வந்து x2 - x1 போடுறீங்க. பெருசுல இருந்து சிறுசு. நீங்க வந்து இதை கொடுத்துருக்கூடிய மதிப்பை பார்க்கக்கூடாது, வேல்யூவை பார்க்காதீங்க. இது x2ங்கிறது பெருசு, x1 சிறுசு, அதனால x2 - x1. சரியா? அடுத்து பிளஸ் y2 - y1 போட்டு ரெண்டையுமே வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. அப்படியே வச்சுட்டு இதுக்கப்புறம் வேல்யூ போட்டுக்கிறீங்க. கொடுத்துருக்கிறது முதல் கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பை வந்து x1 y1 அப்படின்னு, அதாவது முதல்ல இருக்கிறது வந்து ஒன்னாவது கொடுத்துரு, ரெண்டாவதுக்கு 2 கொடுத்துருக்கல, முதல்ல வருது எக்ஸ், ரெண்டாவது வருது ஒய். இப்போ ஒன்னாவதுல எக்ஸ் x1, ஒன்னாவதுல ஒய் x1 y1, ரெண்டாவதுல எக்ஸ் x2, ரெண்டாவதுல ஒய் y2. பெருசு இருந்துச்சு x2 - x1 y2 - y1, அவ்வளவுதான். அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரூட் போட்டுக்கிறீங்க. அப்படியே போட்டுட்டு அதை பார்த்துக்கிறோம். இதுல x2 - x1 வந்து x2ஓட வேல்யூ என்ன இருக்கு, x2 இங்க x2 2 மைனஸ் x1 4. இப்போ இந்த இது வரைக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியுங்கிறதுக்காக வேண்டித்தான். அடுத்து பிளஸ் y2 என்ன வேல்யூ இருக்கும், -3 y1 +3 இங்க இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுறீங்க, இங்க இருக்கிற பிளஸ் அப்படியே வந்துடுது, இந்த மைனஸ் அப்படியே வந்துடுது. அப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இருக்கிறத அப்படியே உள்ள போட்டிருக்கோம், அவ்வளவுதான். வேற நம்ம எதுவுமே செய்யல. நம்ம இதுல இருந்து ஃபார்முலா கூட மனப்பாடம் பண்ணாம இதை போட்டுரும். அடுத்து ரெண்டாவது என்ன பண்றோம், இதை கரெக்டா உள்ள என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், இங்க பிளஸ் போட்டுறோம். அப்போ இங்க 2 இங்க 4, அந்த 4 பிளஸ்ஸா மாறுது, 2 + 4 ஹோல் ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் அப்படியே வரும். இங்கே என்ன மாற்றம் எடுத்துல அது என்ன பண்றோன்னு மட்டும் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இங்க -3 இங்க +3, ஆனா மைனஸ் இன்ட்டு பிளஸ் அப்படின்னா மைனஸ்ன்னு வந்துடும். இங்கே மைனஸ், அதனால -3 -3ன்னு போட்டு அதை ஸ்கொயர் பண்ணிட்டு அவ்வளவுதான். உள்ள இருக்கிறத பிராக்கெட் இருக்கிறது என்ன பண்றோம்னா 2 + +2 + 4 அப்படியே 6 ப்ளஸ்லேயே வந்தது, ஹோல் ஸ்கொயர் போட்டுரும். கூட்டல் ரெண்டுமே மைனஸ் அப்படியே மைனஸ் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம், -6 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்றோம், 6 6 36. இங்க -6 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ்ன்னு வந்துடும். அதனால இது +6 மாறிடும். அப்படியே ஸ்கொயர் பண்ணும்போது இங்க 36, இங்க +36, ரெண்டையும் கூட்டும் போது 72 வந்துடும். இந்த ரூட் கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 72 வச்சு ரூட் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதை பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா 36 பெருக்கல் 2ன்னு சுருக போனா இங்க 2 36 இருக்கு, நம்ம அப்படியே போட்டா இது 2 36 போடும்போது நம்மளுக்கு குழப்பமாயிரும். அதனால 72ஓட வேல்யூ என்னங்கிற பார்க்கணும். 36 × 2 அப்படின்னா 72. இப்போ இந்த 36 2ஆ பிரிக்கிறோம், 6 × 6, அப்போ 6 ஸ்கொயர் வரும். 6 × 6னா 6 ஸ்கொயர் × 2 அப்படின்னா ரூட் போட்டினா இந்த ரூட்டு இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இது ஸ்கொயர் இல்லாதனால அது மட்டும் நின்றும். புரியுதா? இப்ப அதுதான் 6 6னா 2 6க்கு ஒரு ஆறு வெளியே எடுக்கிறோமா, அப்படித்தான் சுருக்கமா சொல்லி கொடுத்துருக்கோம். 2 6க்கு ஒரு ஆள் வெளியே எடுத்துறோம். இங்க ஒரு 2 இருக்குது, அதனால வெளியே எடுக்க முடியாதனால அப்படியே அதை ரூட்டுக்குள்ளேயே வச்சிரும். விட வந்து 6√2, 6√2. சரியா? அவ்வளவுதான். இதுலயே சந்தேகம் இருக்கா? இல்லைனாலும் வீடியோ பார்த்துக்கலாம், பார்த்துங்க. வீடியோவில் சந்தேகம் வந்துச்சுன்னா மறுபடியும் ஃபோன் பண்ணி கேளுங்க, ரெடி பண்ணிக்கலாம்.